பிரின்ஸ் ஜுவல்லரியின் 300க்கு 300 ஆடி ஆஃபர். கிராமுக்கு ரூபாய் 600 சேவ் பண்ணுங்க. சென்னை திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் கையெழுத்திட திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆஜராகியிருக்கிறார். உச்சநீதிமன்றம் முன்ஜாமீன் வழங்கி உத்தரவு பிறப்பித்த நிலையில் தற்போது சென்னை திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் ஆஜராகி கையெழுத்திட வந்திருக்கிறார் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி. விவரங்களோடு செய்தியாளர் ஆனந்தன் இணைந்திருக்கிறார். ஆனந்தன், கடந்த 2 நாட்களா அவர் கையெழுத்திடல வரல, இன்னைக்கு அவர் வந்திருக்கிறாரு. என்ன நிலவரம்? அவரோடு அவரது சகோதரரும் வந்திருக்கிறாரா? கூடுதல் விவரம். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மீது சட்டமன்ற உறுப்பினர்களை திமுக வசம் இழுப்பது தொடர்பான குதிரை பேர வழக்கு ஒன்று பதிவு செய்யப்பட்டு அவர் நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் சென்னை திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் 25ஆம் தேதியிலிருந்து தொடர்ந்து கையெழுத்திட்டு வந்தார். இந்த நிலையில்தான் அவருக்கு சமீபத்தில் அவருக்கு சொந்தமான இடங்கள்ல லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் தொடர்பு சோதனைக்கு உட்படுத்தினர். அந்த சோதனைக்கு உட்படுத்தியதன் தொடர்பாக அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த கையெழுத்திட்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில அந்த வழக்கு பதிவு செய்யப்பட்ட காரணமாக கடந்த 2 நாட்களாக அவர் கையெழுத்திடலே. அந்த வழக்கு தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்திலையும் வழக்கு தொடர்ந்து இந்த வழக்குல இருந்து தன்னை விடுவிக்க வேண்டும், இந்த வழக்குல இருந்து முன்ஜாமீன் வேண்டும் என்று கேட்கப்பட்டிருந்தது. சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்திருந்த நிலையில உச்சநீதிமன்றத்தில் நேற்று சென்று அங்கு முன்ஜாமீன் கேட்டு பெற்றிருக்கிறார். இந்த நிலையில்தான் குதிரை பேர வழக்கில் மீண்டும் கையெழுத்திடுவதற்காக தற்போது முன்னாள் அமைச்சர் தற்போது சட்டமன்ற உறுப்பினர் இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்கள் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்திற்கு வருகை தந்திருக்கிறார். அந்த காட்சியை தான் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார். 2 நாட்களாக அவர் வரவில்லை. இதன் காரணமாக அவர் மீது தலைமறைவாயிட்டார் என்ற தகவலும் பரவி இருந்தது. இந்த சூழ்நிலையில் தான் தற்போது முன்ஜாமீன் மற்றொரு வழக்கில் கிடைப்பதன் அடிப்படையில மீண்டும் வழக்கு நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில தற்போது கையெழுத்திட வருகை தந்திருக்கிறார். வழக்கமாக எப்பொழுதும் சரியாக 10:30 மணிக்கு வருகை தந்து காவல்துறையினுடைய உத்தரவின் அடிப்படையில் அவர் பிறகு காவல் நிலையத்திலிருந்து அவர் காவல் நிலையத்தில் அனுப்புவார்கள். இந்த நிலையில் தான் தற்போது அவருடைய சகோதரர் அசோக் குமார் மற்றும் அவரும், அதாவது செந்தில் பாலாஜி அவர்களும் இணைந்து தற்போது கையெழுத்திடுவதற்காக வருகை தந்திருக்காங்க. பாலாஜி, விவரங்களுக்கு நன்றி ஆனந்தன். பிரின்ஸ் ஜுவல்லரியின் 300க்கு 300 ஆடி ஆஃபர். கிராமுக்கு ரூபாய் 600 சேவ் பண்ணுங்க.